இந்த தொழுகையின் அர்கான்களில் சில சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளணும். அதாவது இந்த 14 அர்கான் தூண்களை நாம் படித்தோம். இதில் முதல் தூண், அதாவது தொழுகைக்காக ஒருவர் நின்று அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது இருக்குது. ஒருத்தர் அதை விட்டு விட்டார், அது மறதியினாலே அவர் விட்டாலும் சரி, அந்த தொழுகை நிறைவேறாது. ஆகவே அந்த தொழுகை திரும்ப அவர் தக்பீர் தஹ்ரீமா சொல்லி தான் தொடங்க வேண்டும். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா குறிப்பிடுறாங்க, சில அர்கான், உதாரணத்துக்கு ஒருவர் தொழுகையில் இருக்கும் போதே மறதியினால் விடுகிறார். உதாரணத்துக்கு ஒருத்தர் ருக்குவை விட்டு விட்டார், மறதினால் நேரம் சஜிதாவுக்கு போயிட்டார். இப்போ அடுத்த ரக்காயத் தொடங்குவதற்கு முன்பே அவருக்கு நினைவுக்கு வந்து விட்டால் உடனே அவர் அந்த சஜிதாவில் இருக்கிறவர் திரும்ப எழுந்து ருக்குவுக்கு போயிடும். ருக்குவை அவர் விட்டுட்டு மறதினால் விட்டுட்டு வந்துட்டாருனால ருக்குவுக்கு போயிடும். அந்த ருக்குவிலிருந்து திரும்ப அவரை தொடர்ச்சியாக சரி செய்து ருக்கு சஜிதா செய்ய வேண்டும். இல்லை, அவர் அந்த ரக்காயத்தை முடிச்சுட்டு அடுத்த ரக்காயத்தை வந்துட்டார், இப்போ 2வது ரக்காயத்தில் வந்து நிற்கும்போது தான் ருக்கு செய்யலைங்கிறது நினைக்கிறாருன்னு வைங்க, அல்லது சுஜூதில் ஒன்றை விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு வைங்க. ஆனால் இப்போ 2வது ரக்காயத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? அவர் தொழுகையின் அந்த இறுதியில் ஒரு ரக்காயத்தை சேர்த்து தொழ வேண்டும். ஏன்னா அந்த முந்தைய ரக்காயத்தில் அவருக்கு அந்த பிழை ஏற்பட்டதுனால இன்னும் அவர் சலாம் சொல்லலை. அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் திரும்ப ஒரு ரக்காயத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த மறதிக்காக அவர் சஜிதா சஹவு செய்ய வேண்டும். சலாம் சொல்வதற்கு முன்பு அவர் சஜிதா சஹவும் செய்த பிறகு சலாம் சொல்ல வேண்டும். இதை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒருவரோட தொழுகைக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள், இப்போ ஒருவர் தொழுகையே முடிச்சிட்டார், அப்போ சலாம் சொல்லி முடிக்கிறாரு, பிறகு இப்போ ஞாபகம் வருது அவருக்கு ஒரு ரக்காயத்தில் ஒரு சஜிதா விட்டோம், அல்லது ருக்கு விட்டுட்டோம், அல்லது நிலைக்கு நம்ம நிற்காமலே போயிட்டோம் அப்படின்னு நினைவு வருது. தொழுகை முடிச்சு அப்போ தான் சலாம் சொல்கிறார், அப்போ நினைவுக்கு வருதுன்னா உடனே அவர் எழுந்து அவர் எந்த ஒரு ரக்காயத்தை அவர் தவறி இருக்கார்னு நினச்சா உடனே அந்த ஒரு ரக்காயத்தை அவர் தொழ வேண்டும். அந்த ஒரு ரக்காயத்தை தொழுது பிறகு திரும்ப அவர் சஜிதா சஹு மறதிக்கான சஜிதாவையும் செய்து அவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழுகை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு சட்டம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சட்டம் இருக்குது, இதில் இடைவெளி அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் நேரம் கூடி போயிடுச்சு. இவர் தொழுது முடிச்சு சலாம்லாம் முடிச்சோம், அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து அப்புறம் ஞாபகம் வருது, ஆமாம் நம்ம ஒரு சஜிதா விட்டுட்டோம், அல்லது வந்து இது முக்கியமான ஒரு ருக்குனியை விட்டுட்டோமே அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் அவர் அந்த தொழுகைக்கு திரும்ப முழுக்க தான் தொழ வேண்டுமே தவிர அதுக்கு சஜிதா சஹவு செய்யலாம் முடியாது. அந்த தொழுகை முடிஞ்சு விட்டது, அவர் திரும்ப புதியதாக அந்த முழு தொழுகையையும் அவர் தொழ வேண்டும்ங்கிற சட்டம் தான் அங்கே அவர் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் அவருடைய தொழுகை இடைவெளிகள், அதாவது பொதுவாக இந்த தொழுகையின் சலாம் சொன்ன உடனேயே இடைவெளி நிறைய ஆகாமல் கொஞ்ச நேரத்தில் உடனே அவருக்கு ஞாபகம் வந்ததுன்னா, ஏதாவது ஒரு ரக்காயத்தில் ருக்குன் விடுபட்டதுன்னா முழு ரக்காயத்தை தொழுது அவர் நினைவு செய்யும். இல்லை 2 ரக்காயத்தை அப்படி தான் தொழுதுருக்காருன்னா அவர் முழுக்கவே அந்த தொழுகையை திரும்ப அதே மாதிரியே முழுக்க சரியான முறைப்படி தொழுது முடிக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும்.